ஹாப்பி நியூ இயர் டு ஆல். அடுத்து வரக்கூடிய வருஷத்தை எல்லாரும் ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையோட கொண்டாடுங்க. அதுக்கு நம்ம அகாடமி சார்பாக எஸ்எஸ்ஜிடி இந்தியன் ஆர்மி கோர்ஸ்ல 30% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். எஸ்எஸ்ஜிடி ஆக்சுவல் ஃபீஸ் 15,000 ரூபாய், டிஸ்கவுண்ட் போக நீங்க இப்ப கட்ட வேண்டியது 10,500. இந்தியன் ஆர்மியோட ஆக்சுவல் ஃபீஸ் கோர்ஸோடைய ஃபீஸ் 10,000. இப்ப நீங்க கட்ட வேண்டியது 7,000 தான். இந்த ஆஃபர் நம்மளுடைய முப்படையோட 3 கிளைகள்லையும் எஸ்எஸ்ஜிடிக்கு இருக்கும். இந்தியன் ஆர்மிக்கு மட்டும் வேலூர் மாதனூர் கேம்பஸ்ல மட்டும்தான் கிளாஸ் போகுது, அதுக்கு மட்டும் தான் இந்த ஆஃபர். பாத்தீங்கன்னா ஜனவரி 1ல இருந்து 5க்குள்ள அட்மிஷன் போடுறவங்களுக்கு மட்டும்தான். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான், லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்குது. கான்டாக்ட் பண்ணிக்கிறவங்க இந்த கேம்பஸ்ல கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரொபோர்ஷன். ஓகேவா, விகிதச்சமன் சொல்லுவாங்க, இல்ல விகிதாச்சாரம்னு சொல்லுவாங்க. இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். இது என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விகிதம் பார்த்திருப்போம், ரேஷியோ பார்த்திருப்போம். ரேஷியோட ரிலேட்டடான டாபிக் தான் இந்த ப்ரொபோர்ஷன். அப்ப ரேஷியோக்கும் இதுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கு. ஓகேவா, ரேஷியோ நம்ம என்ன பண்ணுவோம், 2 வேல்யூஸ் 3 வேல்யூஸ ஒப்பிடுவோம். டிவிஷன் மூலியமா நம்ம என்ன பண்ணுவோம், கம்பேர் பண்ணி ரேஷியோ எடுப்போம்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனா இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரொபோர்ஷன் அப்படின்னா 2 ரேஷியோவை கம்பேர் பண்ணுவோம். ஓகேவா, பாத்தீங்கன்னா இந்த ப்ரொபோர்ஷன்ல எப்பவுமே 4 நம்பர் இருக்கும். ஓகேவா, ஏ பி சி டி அப்படின்ற 4 நம்பர் இருக்கும். ஏக்கும் பிக்குமான ஒரு ரேஷியோ அண்ட் சிக்கும் டிக்கும் ஒரு ரேஷியோ எடுத்து A/Bயும் C/Dயும் இப்ப பாருங்க, இது 1:2 இருந்துச்சு அப்படின்னா C/Dயோட ரேஷியோ 1:2 இருந்துச்சு அப்படின்னா அப்பதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ABCD இந்த 4 எண்களும் ப்ரொபோர்ஷன்ல இருக்கு, விகிதச்சமன்ல இருக்கு, விகிதாச்சாரத்துல இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப அந்த ப்ரொபோர்ஷன் அப்படின்ற விகிதச்சமன் அப்படின்றத நம்ம என்ன மென்ஷன் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ரேஷியோ பக்கம் பக்கம் வச்சு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா, அப்ப ஒரு இது பாத்தீங்க அப்படின்னா விகிதம், இது பாத்தீங்க அப்படின்னா விகிதச்சமன். அதாவது 2 விகிதங்கள் சமமா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், விகிதச்சமன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்ப இனிமேல் பாத்துக்கோங்க, விகிதச்சமன் ப்ரொபோர்ஷனாலே 4 நம்பர் இருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நம்பருக்கான ரேஷியோ, தேர்ட் அண்ட் ஃபோர்த் நம்பருக்கான ரேஷியோ சமமா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், விகிதச்சமன் சொல்லுவோம். ஓகேவா, இதை எல்லாம் காட்டிலும் ப்ரொபோர்ஷனை நம்ம முக்கியமா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, எக்ஸாம் ரிலேட்டடா நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண பார்க்கணும் அப்படின்னா ப்ரொபோர்ஷன்ல 3 கேள்வி ரிப்பீட்டடா கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல சின்ன சின்ன ஃபார்முலாஸ் தான், 3க்கும் ஃபார்முலாஸ் மட்டும் அப்ளை பண்ண அழகா ஆன்சர் பண்ண போறோம். நீங்க எடுத்துன்னு வச்சுக்கோங்க, அளவைகளை 2D மாதிரி இருக்கும். ஃபார்முலா தேவையான கொஸ்டின்லயே இருக்கும், அதை எடுத்து அப்ளை பண்ண ஆன்சர் வரும். அந்த மாதிரியான ஒரு டாபிக் தான். அதனால இதுல மேக்ஸ் கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க கூட இந்த ப்ரொபோர்ஷன் டாபிக்ல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அழகா அட்டெண்ட் பண்ணலாம். சரியா, சோ ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, 36 மற்றும் 9க்கு இடையிலான சராசரி விகிதாச்சாரம். அப்ப சராசரி விகிதச்சமன் சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா பெருக்கல் விகிதச்சமன் கூட சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா மீன் ப்ரொபோர்ஷனல் பிட்வீன் 36 and 9. ஓகேவா, 3 ப்ரொபோர்ஷன் கேட்பாங்கன்னு பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மீன் ப்ரொபோர்ஷன், அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் ப்ரொபோர்ஷன், அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபோர்த் ப்ரொபோர்ஷன். இந்த 3 ப்ரொபோர்ஷன் தான் கேட்பாங்க. 3வது விகிதச்சமன், 4வது விகிதச்சமன், சராசரி விகிதச்சமன். இதுக்கு இன்னொரு வார்த்தையா பாத்தீங்க அப்படின்னா பெருக்கல் விகிதச்சமன் சொல்லுவாங்க. விகிதச்சமன் விகிதாச்சாரம் ரெண்டுமே என்னன்னா ப்ரொபோர்ஷன் தான். சரியா, அப்ப இங்க பாருங்க, சராசரி விகிதச்சமன் மீன் ப்ரொபோர்ஷன் கேக்குறாங்க அப்படின்னா என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா √A/B இதுதான் இதனோட ஃபார்முலா. ஓகேவா, அப்ப கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா 2 நம்பர் கண்டிப்பா கொடுத்திருப்பாங்க. 2 நம்பர் கொடுத்துட்டு தான் இந்த 2 நம்பருக்கான மீன் ப்ரொபோர்ஷன் சராசரி விகிதச்சமன் கேட்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் நமக்கு எப்பவுமே A, செகண்ட் நம்பர் நமக்கு எப்பவுமே B. ஓகேவா, அது எதுவுமே மாத்திக்காதீங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் A, செகண்ட் நம்பர் B. அப்ப அத ரெண்டையும் பெருக்கி ஸ்கொயர் ரூட் எடுத்தா எனக்கு என்ன கிடைச்சிடும், சராசரி விகிதச்சமன் கிடைச்சிடும். ஓகேவா, இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 × 9. சோ ஓகே, இதுக்கு மேல என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம ஒன்னும் ரொம்ப நேரம் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாம் இதெல்லாம் நம்மளோட டைம் ரொம்ப கம்மி. இப்ப 36 × 9 எல்லாம் பெருக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ரூட் எடுக்காதீங்க, அப்படி தனித்தனியா ரூட் எடுத்துருங்க. சரியா, 36க்கு ரூட் எடுத்தா 6ங்களா, 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 3. ஓகேவா, அப்ப 6 × 3 நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்க அப்படின்னா 18. ஓகே, அப்ப நம்மளோட இந்த 2 நம்பருக்கான 36 மற்றும் 9க்கான சராசரி விகிதச்சமன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 18. சரியா, அடுத்த கேள்வி போலாம். இதுல எல்லாம் எந்த ட்விஸ்டுமே பண்ண முடியாது. கரெக்டா 2 நம்பர் கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்க போறாங்க, மீன் ப்ரொபோர்ஷன் தான் கேட்க போறாங்க. அப்ப இந்த மாதிரி கேள்விகளை எல்லாருமே அழகா அட்டெண்ட் பண்ணிடலாம். நீங்க பாருங்க, 2 நம்பர் கொடுத்துருக்காங்களா, 9, 49. இதனோட சராசரி விகிதாச்சாரம் கேட்டிருக்காங்களா. அப்ப இதோட ஃபார்முலா √AB. அப்ப √A × B. அப்ப √9 × 49. எப்பவுமே ஃபர்ஸ்ட் நம்பர் A, செகண்ட் நம்பர் நமக்கு B. அதெல்லாம் மாற்று கருத்து இல்ல. உட்காந்துட்டு ஒரு இடத்துலயும் ஃபார்முலா எழுதி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த கேள்விதான் டிட்டோவா கேட்டிருக்காங்கன்னா என்ன பண்ணணும்ன்றத மைண்ட்ல ஸ்ட்ராங்கா பிக்ஸ் பண்ணிருங்க.
டக்கு டக்குன்னு எடுத்து போட்டு ஆன்சர் பண்ற வேலையை பார்ப்போம். சோ ஓகே, இப்படி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் திரும்ப பெருக்காதீங்க. 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 3, 49க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 7. அப்ப 3 × 7 என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 21. அப்போ ஆப்ஷன் ஏ தான் என்னோட ஆன்சர். முதல் கேள்வி பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு டைம் ஆச்சு, ஓகேவா? ஏன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிக்கிட்டே வரேன். ஆனா அடுத்த கேள்வி போகும்போது எனக்கு இப்படிதான் பண்ணணும்னு தெரியும், அதான் நான் ஸ்பீடா பண்ணிட்டேன். எக்ஸாம்லயும் உங்களோட அப்ரோச் அப்படிதான் இருக்கும். நீங்க கத்துக்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் பிரீஃபா தான் கத்துக்கணும். ஆனா நீங்க டெஸ்ட் எழுதும் போது போட்டு பார்க்கும்போது உங்களோட ஆன்சர்ல எந்தெந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ண முடியுமோ அதெல்லாம் விட்டுட்டு நேச்சரா ஆன்சரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. சரியா? அடுத்த கேள்வி. ஓகே, அடுத்து பாருங்க. 68 மற்றும் 272க்கு இடையிலான சராசரி விகிதாச்சாரம். மீன் ப்ரொபோர்ஷன் தான் கேட்பாங்க. கண்டிப்பா 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்ப இது எனக்கு ஏ, இது எனக்கு பி. அப்ப இதை ரெண்டையும் பெருக்கி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அதுதான் என்னோட வேலை. அப்ப 68 × 272. பாருங்க, இத ரெண்டையெல்லாம் பெருக்கி ஸ்கொயர் ரூட்ல எடுத்தா ரொம்பவே டைம் ஆகும். நம்ம என்ன சொன்னோம், அப்படியே அந்த நம்பருக்கு செப்பரேட்டா ரூட் எடுத்துருங்கன்னு சொன்னோம். ஆனா இங்க பார்த்தா 68 முழுமையான வர்க்க எண் கிடையாது, 272 முழுமையான வர்க்க எண் கிடையாது. இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதுல சின்ன நம்பர் என்னன்னு பாருங்களேன், 68. இது 68 மடங்கா எழுத முடியுமான்னு ஒரு முறை பாருங்க. சரியா? ஓகேவா? இது பாருங்க, எத்தனை முறை 68 அப்படின்னா 4 68 272. அப்ப இதை நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 68ன்றது இந்த 68 எழுதிட்டோம். 272 4 × 68 எழுதலாம். இதுக்கு மேல பாருங்க, ஸ்கொயர் ரூட்ல எப்பவுமே 2 வேல்யூக்கு ஒரு வேல்யூ வெளியெடுக்கலாம். 2 68 ஸ்கொயர் ரூட்ல இருக்காதுன்னா நான் ஒரு 68 வெளியே எடுத்துக்கலாம். அதாவது 68 ஸ்கொயர்னு இருக்கும் உள்ள, நான் ஸ்கொயர் ரூட்ல இருந்து எடுக்கும்போது 68. 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2. ஓகேவா? அப்ப 68 × 2 என்ன வரும் பாத்தீங்கன்னா 136 தான் இந்த 2 மதிப்புகளோட. சரியா? 68 × 2 தான் இந்த மதிப்புகளோட மீன் ப்ரொபோர்ஷனா இருக்கும். அப்ப என்னோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. 2.8 மற்றும் 0.7க்கு இடையிலான சராசரி விகிதாச்சாரம். அது புள்ளி வச்சு கொடுக்கலாம், அவங்க எப்படி வேணா கொடுக்கலாம். ஆனா 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க. இது எனக்கு ஏ, இது எனக்கு பி. ஓகே, அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ × பி. அப்போ 2.8 × 0.7. ஓகே, இந்த புள்ளி வச்ச நம்பர் தான் நம்மளோட பிரச்சனை. அந்த புள்ளி எல்லாம் மறந்துங்க. இப்ப புள்ளி எல்லாம் எனக்கு வேணாம். 28 × 7ன்னு எடுத்துக்கிறேன். இதுக்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகேவா? 28ன்றது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, 7ன்றது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. அப்ப இதை 7 வர மாதிரி 7 மடங்கா எழுத முடியுமான்னு பார்த்தா 4 × 7 28. அப்ப 4 × 7ன்னு எழுதிக்கிறேன். இந்த 7 அப்படியே எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்ப பாருங்க, இது ஸ்கொயர் ரூட்குள்ள இருக்கா? 2 7க்கு ஒரு 7 வெளியே எடுத்துக்கலாமா? 2 7க்கு ஒரு 7 வெளியே எடுத்துக்கலாமா? அடுத்து 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 2. அப்ப 2 7 என்ன வரும்? 14. அப்ப இந்த மதிப்புக்கு மொத்தமா ஸ்கொயர் ரூட் எடுத்தா 14. புள்ளி வைக்காம என்ன இருந்தா 28, 7 இருந்தா என்னோட மீன் ப்ரொபோர்ஷன் 14 தான். ஆனா என்னோட நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 2.8 0.7. அப்ப இதுக்கு நான் எப்படிங்க புள்ளி வைக்கிறது அப்படின்னா, ஸ்கொயர் ரூட்குள்ள 2 பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட் இங்க ஒரு பாயிண்ட் தள்ளி இருக்கா. அப்ப 2 டிஜிட் தள்ளி இருக்கா. அப்ப என்னோட ஆன்சர் அதுல அப்படியே பாதி. அப்ப 2ல பாதின்றது 1. அப்ப என்னோட ஆன்சரை நான் என்ன பண்ணிக்கணும், ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிடும். சப்போஸ் இங்க பாத்தீங்க அப்படின்னா 4 டிஜிட் நம்பர்ஸ்க்கு முன்னாடி புள்ளி இருந்துச்சு அப்படின்னா என்னோட ஆன்சர்ல நான் 2 டிஜிட் மட்டும் புள்ளி வச்சா போதும். 3 டிஜிட் முன்னாடி புள்ளி இருக்கு ரூட்குள்ள அப்படின்னா அது கண்டிப்பா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரே கிடையாது. அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கவும் மாட்டாங்க. அது முழு வர்க்க எண் அல்ல. ஓகேவா? இப்ப பாருங்க, இதே கொஸ்டின்ல உங்களுக்கு இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 2.08 × 0.7னா இங்க ஒரு டிஜிட்டும் இங்க ஒரு 2 டிஜிட். அப்ப மொத்தம் 3 டிஜிட் இருக்கு. 3ல பாதினா 1 தான். அப்படி எல்லாம் என்னால புள்ளி வைக்கவே முடியாது. அப்ப இந்த நம்பர்ன்றது கண்டிப்பா என்ன கிடையாதுன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. அப்போ இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி கேட்டா அது முழு வர்க்க எண் அல்ல. அதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? ஓகே, அடுத்து பாருங்க. 0.5 மற்றும் 72 சராசரி விகிதச்சமன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்பவும் போல ஃபர்ஸ்ட் நம்பர் ஏ நமக்கு. அப்ப 0.5 × 72 இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து இதை வந்து 5 மடங்கு என்னால எழுத முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பா 72ன்றது 5 மடங்கு கிடையாது, 5ஆல வகுப்படக்கூடிய எண் கிடையாது. அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா இது ரெண்டையும் பெருக்கிதான் ஆகும். 72 × 0.5. அப்ப எந்த நம்பரையும் 0.5ஓட பெருக்கலாம் நம்ம என்னதான் பண்ணணும், அதுல பாதின்னு சொல்லணுமா? அப்ப 72 × 0.5 அப்படின்றது 72ல பாதி. அப்ப 72ல பாதி 36. அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 ஆயிடுச்சா? அப்ப இதோட ஆன்சர் என்ன வரும் எனக்கு 6. ஓகேவா? ஏன்னா 36 ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் பாத்தீங்கன்னா 6. அப்ப என்னோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா
ஆப்ஷன் சி. ஓகேவா? ப்ரொபோர்ஷன் டாபிக் ரொம்ப ஒரு ரிப்பீட்டடான டாபிக். ரேஷியோவை விட ரிப்பீட்டடா கொஸ்டின் எதுல இருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரொபோர்ஷன்ல இருந்து தான் வரும். பார்க்க ரொம்ப சின்னதா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும், ஆனா ரொம்ப ரிப்பீட்டடான ஒரு டாபிக். அதனால இது யாருமே மிஸ் பண்ணாதீங்க. மேத்ஸ் டஃப்பா இருக்குன்னு நினைக்கிறவங்க கூட இந்த டாபிக்ல ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? யாருக்குமே இந்த டாபிக் கஷ்டமாவே இருக்காது, கஷ்டமா கேட்கவும் முடியாது. ஓகேங்களா? 36 மற்றும் 42 மூன்றாவது விகிதாச்சாரம் காண்க. Find the third proportional of 36 and 42. அப்ப 36 மற்றும் 42 இந்த ரெண்டு நம்பரோட third proportion. இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ஃபார்முலா தான். ஞாபகம் வச்சு third proportion கேட்டாலே நான் என்ன பண்ணணும்னா b² a பண்ணணும். ஓகேவா? அதுவே மீன் ப்ரொபோர்ஷன் சராசரி விகிதச்சமன்னா √a × b. வேற எதுவுமே இல்லை. எப்பவுமே கொஸ்டின்ல ரெண்டு மதிப்பு கொடுத்திருப்பாங்க. ரெண்டு மதிப்பு கொடுத்துட்டு தான் மூன்றாவது விகிதச்சமன் கேட்பாங்க. மீன் ப்ரொபோர்ஷன் சராசரி விகிதச்சமன் கேட்டாலும் ரெண்டு மதிப்பு கொடுத்துட்டு தான் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் மதிப்பு நமக்கு எப்பவுமே a, செகண்ட் மதிப்பு நமக்கு எப்பவுமே b. எத்தனை அப்ளை பண்ணலாமா? இங்க b² இருக்கு, அப்ப 42². அப்ப 42² ஓடாதீங்க, நமக்கு வேண்டாம். சரியா? 42² நான் எப்படி எழுதிக்கிறேன்னா இங்க 42 × 42 எழுதிக்கிறேன். a² நான் a × a எழுதி பண்ணலையே, அதே மாதிரி. ஓகேவா? அப்போ 42 × 42 எழுதிட்டீங்களா? டிவைட் பை a ஓட வேல்யூ 36. ஓகேவா? இதை சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிடும்? தேர்ட் ப்ரொபோர்ஷன் கிடைச்சிடும். 6 6 36, 7 6 42, 1 6 6, 7 6 42. அப்ப 7 × 7 49. அப்ப அந்த ரெண்டு நம்பரோட தேர்ட் ப்ரொபோர்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 49. ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन போலாம். அடுத்து 28 மற்றும் 112க்கு இடையிலான மூன்றாவது விகிதாச்சாரம் தேர்ட் ப்ரொபோர்ஷன் கேக்குறாங்க. அப்ப இந்த நம்பர் எனக்கு a, இந்த நம்பர் எனக்கு b. ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா தேர்ட் ப்ரொபோர்ஷன் b²/a. அப்ப b² நான் எப்படி எழுதிக்கிறேன்? 112 × 112 எழுதிக்கிறேன் டிவைடட் பை 28. இதை சால்வ் பண்ணா என்னோட ஸ்டெப் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஒரு முறை 4 முறையா? ஓகே. அப்ப 4 × 112 448. அப்ப இந்த ரெண்டு நம்பரோட தேர்ட் ப்ரொபோர்ஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 448. ஆப்ஷன் ஏ நம்மளோட ஆன்சர். ஓகேவா? பாத்துக்கோங்க, ரொம்ப ஈஸியா இருக்கு, ரொம்ப ஒரு ரிப்பீட்டடான ஒரு டாபிக். அடுத்து 20 மற்றும் 25 மூன்றாவது விகிதாச்சாரம் தேர்ட் ப்ரொபோர்ஷன் கேக்குறாங்க. அப்ப ஃபார்முலா என்னது? b²/a. அப்ப b ரெண்டு முறை பெருக்கல் எழுதிக்கிறேன். 25 × 25 டிவைடட் பை 20. இதை சால்வ் பண்ணி தானே ஆகணும். 5 முறை 4 முறை. இதுக்கு மேல ஏதாவது சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னா சால்வ் பண்ண முடியாது இல்லையா? சரி, ஓகே. அப்ப பாருங்க, 5 × 25 125 பை 4ங்களா? பாத்தீங்க அப்படின்னா என்னோடது ஃபிராக்ஷன்லாம் இல்ல, புள்ளி வச்சிருக்கு, டெசிமல் இருக்கு. அப்ப கண்டிப்பா இதெல்லாம் பண்ணி கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணி தாங்க. 4 அடிப்போமா? 3 முறை, 1 முறை, மீதி ரிமைண்டர் 1, பாயிண்ட் வச்சாச்சு. 10ல 2 முறை இருக்கும், மீதி 2. அப்ப 20ல 5 முறை இருக்கும். அப்ப என்னோட தேர்ட் ப்ரொபோர்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 31.25. ஆப்ஷன் டி தான் என்னோட ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி. அடுத்து பாருங்க, கொஞ்சம் கஷ்டமா கேட்கணும் இந்த ப்ரொபோர்ஷனல்னா. எதுவும் புதுசாலாம் இல்ல, ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு தான் கேட்க போறாங்க. அந்த ரெண்டு நம்பர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கலாம், வேற எதுவுமே இல்ல. இங்கே பாருங்க, ரெண்டு நம்பர் கொடுத்துட்டாங்க, அதனால தேர்ட் ப்ரொபோர்ஷன் கேக்குறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் a, செகண்ட் நம்பர் b. அப்ப b², அப்ப 0.52 × 0.52 டிவைடட் பை 0.13. இப்படி இருந்தா கண்டிப்பா நமக்கு கஷ்டமா இருக்கும். உடனே அந்த புள்ளி எல்லாம் எப்பவுமே மறந்துருங்க. தொகுதியில பார்த்தா 2 டிஜிட்டுக்கு ஒரு புள்ளி, இங்க ஒரு 2 டிஜிட், மொத்தமா 4 டிஜிட்டுக்கு புள்ளி இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா 2 டிஜிட்டுக்கு புள்ளி இருக்கு. அதை மட்டும் சைட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 கீழே 2. ஓகே. சரி, ஓகே. இப்ப புள்ளி எல்லாம் மறந்துருங்க. இப்ப சால்வ் பண்ணலாம். 1 13 13, 4 13 52. இப்ப 4 × 52 அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 208 வருமா? ஓகே. இது ஒரு புள்ளி இருந்துச்சு இல்லையா? மேல 4 கீழே 2. அப்ப 4 - 2. அப்ப 4 - 2 என்ன வரும்? 2 வருமா? பிளஸ்ல வருது இல்லையா? இப்ப +2 என்னோட ஆன்சர்ல என்ன பண்ணிக்கலாம்? 1 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். அப்ப என்னோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 2.08. இது நிறைய பேர் டிஃபரெண்டா பண்ணுவாங்க. ஆனா எக்ஸாம்ல நமக்கு அங்க டைம் எங்கேயுமே கன்சியூம் பண்ணக்கூடாது. என்னோட ஸ்பீடு, என்னோட நோக்கம் ஆன்சர் தேடி மட்டும்தான் இருக்கணும். தேவையில்லாத எந்த ஸ்டெப்ஸ்க்குமே அங்க டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி மெத்தட்ல பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு நீங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓரமா நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மெத்தட் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் ப்ரொபோர்ஷன், நான்காவது விகிதச்சமன். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல 2 நம்பர் கொடுத்துட்டு தான் மீன் ப்ரொபோர்ஷனோ தேர்ட் ப்ரொபோர்ஷனோ கேட்பாங்கன்னு பார்த்தோம். ஆனா ஃபோர்த் ப்ரொபோர்ஷன், நான்காவது விகிதச்சமன் கேட்கறாங்க அப்படின்னா கண்டிப்பா 3 நம்பர் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? எப்பவுமே கண்டிப்பா 3 நம்பர் கொடுத்துட்டு தான் இந்த 3 நம்பரோட ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் கேட்பாங்க. இது ஃபர்ஸ்ட் நம்பர் a, செகண்ட் நம்பர் b, தேர்ட் நம்பர் c. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஃபர்ஸ்ட் நம்பர் எப்பவுமே a தான், செகண்ட் நம்பர் எப்பவுமே b தான், ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் மட்டும் தான் 3 நம்பர்ஸ் இருக்கும். அப்ப மூணாவது நம்பருக்கு நமக்கு c. அப்ப ஃபோர்த் ப்ரொபோர்ஷன்
fourth proportion என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்க அப்படின்னா BC/A அப்படியே எடுத்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா fourth proportion நீங்க என்ன பண்ணிட்டு போயிடலாம், அழகா சொல்லிட்டு போயிடலாம். ஓகேவா? B பாத்தீங்க அப்படின்னா 12, C பாத்தீங்க அப்படின்னா 20, A பாத்தீங்க அப்படின்னா 4. அடிக்கலாமா? ஒரு முறை 3 முறை 3 × 20 என்ன வரும்னு பாத்தீங்க அப்படின்னா 60. அப்ப இந்த 3 எண்களோட fourth proportion என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 60. ஆப்ஷன் C தான் என்னோட ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, ஜிடியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரிப்பீட்டடான ஒரு கேள்வி, ரொம்ப கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கணும். நிறைய ஷிஃப்ட்ல லாஸ்ட் 3 இயர்ஸ்லயுமே கேட்டிருந்த டாபிக் இந்த ப்ரொபோர்ஷன் டாபிக் தான். ஓகேவா? சோ ஓகே, அடுத்து 3 நம்பர் கொடுத்திருக்காங்க, இதுக்கு fourth proportion கேக்குறாங்க. எப்பவும் போல என்ன மாற்று கருத்து இல்ல, ஃபர்ஸ்ட் நம்பர் A, செகண்ட் நம்பர் B, தேர்ட் நம்பர் C. அப்ப BC/A தானே என்னோட ஃபார்முலா. அப்போ B பாத்தீங்க அப்படின்னா 87, C பாத்தீங்க அப்படின்னா 119 டிவைடட் பை 17ங்களா. கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும், அடிச்சுதான் ஆகணும். ஓகேவா? இது பாத்தீங்கன்னா 7 முறை வரும் பாருங்க. ஓகேவா? 7 17 119 தானே. அப்ப இது ஒரு முறை, இது பாத்தீங்க அப்படின்னா 7 முறை. பெருக்கலாமா? 7 × 7 9 தான் முடிய போகுது தெரியுது. ஆப்ஷன் 1 தான் 9ல இருக்கிறதா, கண்டிப்பா அதுதான் என்னோட ஆன்சர். பெரிய நம்பர் இருந்தாலும் தேவையில்லாம பெருக்கி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் 2 நம்பர் 9ல முடிஞ்சிருந்தா அப்ப வேணா நம்ம ஃபுல்லா பெருக்கலாம். சோ ஓகே, பெருக்குவோமா? 7 7 49, மீதி ஒரு 4, 8 7 56 பிளஸ் ஒரு 4 60. அப்ப இந்த 4 நம்பரோட fourth proportion என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 609. ஓகேங்களா? சரி ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. புள்ளி வச்ச நம்பர் கொடுத்துட்டு fourth proportion கேட்டிருப்பாங்க. ப்ரொபோர்ஷன் கண்டிப்பா ரிப்பீட்டட், கொஞ்சம் டஃப் பண்ணணும் அப்படின்னா புள்ளி வச்ச நம்பர்ல கேட்பாங்க, வேற எதுவுமே இல்லை. A B C BC/A தானே என்னோட ஃபார்முலா. அப்ப 9.6 × 75 டிவைடட் பை 2.5. இங்க பாருங்க, இந்த புள்ளி எல்லாம் எடுத்து ஓரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லுவோமா. மேல பாத்தீங்கன்னா இதுல புள்ளியே இல்ல, இதுல மட்டும் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. அப்ப தொகுதியில மொத்தமா ஒரு டிஜிட், பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட். அப்ப 1 - 1 என்ன ஆயிடும், 0 ஆயிடும். அப்ப புள்ளியை பத்தி எந்த ஒரியுமே இல்ல. நீங்க அப்படியே இதை 96 × 75 டிவைட் பை 25 அடிச்சாலே போதும். ஓகேவா? சோ ஓகே, அடிப்புமா? ஒரு முறை 3 முறை. ஓகேவா? அப்ப 96 × 3, ஏன்னா இந்த புள்ளி இங்க ஒரு டிஜிட் புள்ளி, இங்க ஒரு டிஜிட் புள்ளி, அது போயிடும். ஓகேவா? அப்ப அந்த இந்த கொஸ்டின்ல புள்ளியே உங்களுக்கு கிடையாது. அப்ப 96 × 3 அப்படின்னா ஒரு 270, ஒரு 18, அப்போ 288 வரும். அப்ப என்னோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 288. ஆப்ஷன் டி தான் என்னோட ஆன்சர். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க. 5 35 மற்றும் x இன் 4வது விகிதாச்சாரம் 84 அப்படின்னா x இன் மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்த்த கொஸ்டின்ல 3 வேல்யூஸ் கொடுத்துட்டு fourth proportion கேட்பாங்கன்னு பார்த்தோம். இங்க 3 வேல்யூஸ்ல ஒரு வேல்யூ அவங்க கொடுக்கல, எக்ஸ்ன்னு வச்சுட்டாங்க. ஆனா இந்த 3 வேல்யூவோட fourth proportion கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது x ஓட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இது ஒரு ஈஸியான மெத்தட் தான், நமக்கு தெரியும். fourth proportionக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், BC/A ன்னு சொல்லுவோமா. fourth proportion அவங்க எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க, 84ன்னு சொல்லிட்டாங்க. B பாத்தீங்க அப்படின்னா 35, C எனக்கு தெரியாது, அதுதான் அவங்க எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. A பாத்தீங்க அப்படின்னா 5. அடிப்புமா? ஒரு 5 5 7 5 35, ஒரு 7 12 7 84. அப்ப x ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு வருது, 12ன்னு வருது. சரியா? கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லெவல் போகணும் அப்படின்னா ப்ரொபோர்ஷன்ல இந்த மாதிரி ப்ரொபோர்ஷன் வேல்யூவே கொடுத்துருவாங்க. ஆனா கிவன் வேல்யூஸ்ல ஏதாச்சும் ஒரு மதிப்பு அவங்க நம்மள கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க. 3x² மற்றும் 4xy இன் 3வது விகிதாச்சாரம் தேர்ட் ப்ரொபோர்ஷன் 48 அப்படின்னா y ஓட மதிப்பு என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. தேர்ட் ப்ரொபோர்ஷனால 2 மதிப்பு கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது A, செகண்ட் கொடுத்திருக்கிறது எனக்கு B. அப்ப ஃபார்முலா எனக்கு B²/A. ஆமாவா? அப்ப B² அப்படின்னா 4xy × 4xy டிவைடட் பை A வா, A ஓட வேல்யூ 3x² ஈக்குவல் டு தேர்ட் ப்ரொபோர்ஷன் கிடைச்சிருக்குமா. அந்த தேர்ட் ப்ரொபோர்ஷன் எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க, 48ன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிக்கலாமா. கீழே x² இருக்கா, அப்ப மேல இங்க இருக்கக்கூடிய x, இங்க இருக்கக்கூடிய x என்ன x². அப்ப x² x² போயிடுமா. அடுத்து வேற என்ன அடிக்கலாம், 4க்கு இங்க அடிக்கலாமா, 12 முறையா. திரும்ப இங்க இருக்கக்கூடிய 4க்கு அடிச்சீங்க அப்படின்னா 3. y × y இருக்கா, அப்ப y² ஈக்குவல் டு இந்த பக்கம் 3 இருக்கு, டிவைட்ல ஒரு 3 இருக்கு. டிவைட்ல இருக்கக்கூடிய 3 ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது பெருக்கல்ல போகுமா. அப்ப y² ஈக்குவல் டு 3 × 3. அப்ப எனக்கு y தான் வேணும். y² 9 அப்படின்னா y ஓட வேல்யூ என்ன வரும், 3ன்னு வரும். ஓகேவா? இல்ல இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது ஸ்கொயர் ரூட்டா போகும். ஸ்கொயர் ரூட்குள்ள 2 3 இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், வெளியே ஒரு 3 எடுத்துக்கலாம். நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், சரி ஸ்கொயர்ஸ் தெளிவா இருந்துக்கோங்க. ஓகேவா? அப்போ y ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா B. ஓகேவா? B.
நெக்ஸ்ட் கொஸ்டின் ரேஷியோ எப்படி கேட்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ரொபோர்ஷன்ல ப்ரொபோர்ஷனை ரேஷியோவா வச்சு கேட்பாங்க. அதாவது ரெண்டு நம்பருக்கும் இன்னொரு ரெண்டு நம்பருக்கும் ஒரு குறிப்பிட்ட ப்ரொபோர்ஷன்ஸ்க்கு ரேஷியோ சொல்லுங்க, விகிதம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. 32 மற்றும் 48 மூன்றாவது விகிதாச்சாரத்திற்கும் 4,18 மூன்றாவது விகிதாச்சாரத்திற்குமான விகிதம் என்ன? ஓகே, இந்த ரெண்டு நம்பரோட தேர்ட் ப்ரொபோர்ஷனுக்கும் இந்த ரெண்டு நம்பரோட தேர்ட் ப்ரொபோர்ஷனுக்கும் ரேஷியோ என்னன்னு சொல்லி கேட்க போறாங்க. அப்ப நான் ரேஷியோ கண்டுபிடிச்சாதான் என்னோட ஆன்சர் சொல்ல முடியும். ஓகேவா? தேர்ட் ப்ரொபோர்ஷன் தானே சொன்னாங்க. ரெண்டு நம்பர் கொடுத்துட்டாலும் எப்படி தேர்ட் ப்ரொபோர்ஷன் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் ஏ, செகண்ட் நம்பர் பி. தேர்ட் ப்ரொபோர்ஷன் ஃபார்முலா b² a வா? அப்ப இங்க bன்றது 48 அப்ப 48 × 48 டிவைட் பை a ஓட வேல்யூ 36 இந்த இடத்துல பாரு இது a இது b அப்ப b² a ன்னு வரும்போது 18 × 18 டிவைட் பை 4. சப்போஸ் இந்த இடத்துல மூணு நம்பர் கொடுத்துட்டு ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் கேட்டிருந்தா இந்த பக்கம் நீங்க என்ன பண்ணணும்? BC/A என்ற ஃபார்முலா தான் யூஸ் பண்ணனும். அவங்க கேட்டிருக்கிறது தேர்ட் ப்ரொபோர்ஷன். சரியா? எவ்வளவு சால்வ் பண்ண முடியும் அவ்வளவு சால்வ் பண்ணலாம். ரேஷியோ பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த ரேஷியோக்கு தொகுதிக்கும் பகுதிக்கு அடிக்கலாம், தொகுதிக்கும் பகுதிக்கு அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா தொகுதிக்கும் பகுதிக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? அடிக்கலாமா? 32ங்களா? சரி, ஓகே. ஒரு முறை 8 முறையா? அடுத்து பாத்தீங்கன்னா 1 8 8 6 8 48. ஓகேவா? அடுத்து 1 6 6 3 6 18. ஓகே, இதுக்கு மேல என்ன அடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மூணாவது வாய்ப்பாடுல அடிக்கலாமா? ஒரு முறை இங்க பாத்தீங்க அப்படின்னா 16 முறை. இதுக்கு மேல அடிக்கலாம். ரெண்டாவது வாய்ப்பாடு அடிக்கலாமா? இது 8 முறை, இது 9 முறை. ஓகே, அப்புறம் ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலா 8:9. அப்ப இங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரெண்டு நம்பரோட தேர்ட் ப்ரொபோர்ஷன் அந்த ரெண்டு நம்பரோட தேர்ட் ப்ரொபோர்ஷனுக்கான ரேஷியோ என்ன வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா 8:9. ஓகேவா? பொறுமையா அடிங்க. ஏன்னா எல்லாமே நிறைய நம்பர் அடிப்பட்டு ஃபைனல் ரொம்ப சிம்பிளிஃபை ஆகி நமக்கு என்னன்னு வந்துருச்சு? 8:9 வந்துருச்சு. ஓகேவா? அடுத்த கேள்வி. அடுத்து T1 மற்றும் T2 ஆகியவை முறையே 16,36 மற்றும் 24,60க்கு மூன்றாவது விகிதாச்சாரம் அப்படின்னா T1 மற்றும் T2க்கான விகிதம். லாஸ்ட் பார்த்த கொஸ்டினே தான் நீங்க அந்த T1 T2ன்றத புதுசா கொடுத்திருக்காங்க. நீங்க ப்ரொபோர்ஷன் மூணு ப்ரொபோர்ஷன் ஸ்ட்ராங்கா இருந்துட்டீங்கன்னா கொஸ்டின் அவங்க இந்த மாதிரி மிங்கிள் பண்ணி எப்படி கேட்டாலும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? அப்ப இந்த ரெண்டு நம்பரோட தேர்ட் ப்ரொபோர்ஷன் அவங்க T1ன்னு சொல்லிட்டாங்க. இந்த ரெண்டு நம்பரோட தேர்ட் ப்ரொபோர்ஷன் T2ன்னு சொல்லிட்டாங்க. இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சு எனக்கு விகிதம் எடுத்து சொல்றாங்க. அப்ப தேர்ட் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிச்சிடலாமா? b² வா? அப்ப 36 × 36 டிவைடட் பை 16 இங்க பாத்தீங்க அப்படின்னா 60 × 60 டிவைடட் பை 24 சொல்லலாமா? ஓகேவா? b² ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம். வேற எதுவும் இல்ல. ஓகே, எது a எது b ன்னு எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் நம்பர் எப்பவுமே a, செகண்ட் நம்பர் நமக்கு எப்பவுமே b. ஓகேவா? அடிக்கலாமா? 4 4 16 6 4 24 1 6 6 5 6 60. ஓகேவா? அடுத்தது 1 4 4 9 4 36. ஓகேவா? எவ்வளவு அடிக்க முடியுமோ அவ்வளவு அடிச்சுக்கிட்டே வரும். 6 6 36 5 6 60. ஓகேவா? இது ரெண்டுத்துக்கு நான் என்ன பண்றேன்? ரேஷியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, அதுக்கு மேல ஏதாச்சும் அடிக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 3 முறை 5 முறை. வேற ஏதாச்சும் இன்னும் அடிக்க முடியுமா அப்படின்னா அடிக்க முடியாது. அப்ப 9 × 3 27 5 × 10 50. இதுக்கு மேல கண்டிப்பா சிம்பிளிஃபை பண்ணணும். இதுக்கு மேல நீங்க அடிக்க முடியாது அப்படின்னா வரக்கூடிய ஃபைனல் ரேஷியோ இதுக்கு மேல என்ன பண்ண முடியாது? சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்ப என்னோட ரேஷியோ என்னன்னு பாத்தீங்கன்னா 27:50. ஆப்ஷன் சி தான் என்னோட ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கேள்வி. ஓகே, அடுத்து பாருங்க. 36க்கும் n-க்கும் இடையிலான சராசரி விகிதாச்சாரமானது 8 மற்றும் 32க்கும் இடையிலான சராசரி விகிதாச்சாரத்தை போல் 3 மடங்கு அப்படின்னா அந்த எண்ணுன்ற வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா சராசரி மீன் ப்ரொபோர்ஷன் பத்தி சொல்லிருக்காங்க. இந்த ரெண்டு நம்பரோட மீன் ப்ரொபோர்ஷன் அப்படின்றது இந்த ரெண்டு நம்பரோட மீன் ப்ரொபோர்ஷனை போல 3 டைம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தா என்னன்னு சொல்லி கேட்காங்க. மீன் ப்ரொபோர்ஷனுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். √AB. ஃபர்ஸ்ட் நம்பர் A, செகண்ட் நம்பர் நமக்கு B. அப்ப 36 × n-க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா இந்த ரெண்டு நம்பரோட மீன் ப்ரொபோர்ஷன் கிடைச்சோம். அப்ப இந்த ரெண்டு நம்பரோட மீன் ப்ரொபோர்ஷன் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 8 and 32 ஓட மீன் ப்ரொபோர்ஷன். அப்ப இதனோட மீன் ப்ரொபோர்ஷன் இது A இது B. அப்ப இது ரெண்டே பேருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தாங்கன்னா இதனோட 3 டைம்ஸ்க்கு இது ஈக்குவலா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. என்னென்ன சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணலாமா? முதல்ல இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துருமா? இது 8 இது 4 8 32. அப்போ 2 8க்கு ஒரு 8 வெளியே எடுத்துட்டா 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 2. ஓகேவா? வெளியே என்ன இருக்கு? ஒரு 3 இருக்கா? 8 2 16 16 × 3ன்னு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 × n இருக்கா? ஓகே, இங்க இருக்கக்கூடிய ஸ்கொயர் ரூட் ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது ஸ்கொயரா போயிடும். ஆமாவா? இங்க இருக்கக்கூடிய ஸ்கொயர் ரூட் ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது ஸ்கொயரா போயிடும். அப்ப ஸ்கொயர் அப்படின்னா இதை நான் என்ன பண்ணிக்கலாம்? 2 டைம் எழுதிக்க போறேன். ஏன்னா 16 × 3 நான் என்ன பண்ணிக்கிறேன்?
2 டைம்ஸா எழுதிக்கிறேன். அப்ப 16 into 3 16 into 3 வேல்யூ கண்டுபிடிச்சீங்கன்னா ஓகே. 48ன்னு எடுத்துட்டு அப்ப 48 ஸ்கொயர் அப்ப 48 எடுத்துக்கிட்டா ஓகே. எனக்கு அங்க கூட டைம் வேஸ்ட் ஆக வேணான்றதால அது அப்படியே வச்சுக்கலாம். அப்ப இங்க எனக்கு என்ன கிடைச்சிருக்கும் 36 into n கிடைக்கும் ஈக்குவல் டு 16 into 3 into 3 into 16 எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிக்கலாமா? மூணாவது வாய்ப்பாடுல அடிச்சாடினா 1 2 திரும்ப நான் மூணாவது வாய்ப்பாடுல அடிச்சாடினா 4 திரும்ப நான் இங்க அடிச்சாடினா 4 முறை. அப்ப என்னோட வேல்யூ 4 into 16. அப்ப 4 into 16 என்ன வரும்னு பாத்தீங்க அப்படின்னா 64. அப்ப என்னோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 64. இல்ல நீங்க பொறுமையா இந்த ஸ்டெப்ல இருந்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழியில ஆன்சர் வரும். ஆனா எப்படி பண்ணாலும் சரிதான். சரியா? இப்ப நீங்க இங்க செப்பரேட்டா பண்றீங்க 8 into 32 பெருக்குறீங்க. பெருக்கி வரக்கூடிய வேல்யூக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அப்பவும் என்னதான் கிடைக்கும் 16 தான் கிடைக்கும். அப்ப 16 into 3 என்ன வரும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 48 வச்சுப்பீங்க. இங்க இருக்கக்கூடிய ஸ்கொயர் ரூட் அந்த பக்கம் போகும் ஸ்கொயரா போகும். அப்ப 48 ஸ்கொயரா போகும். அப்புறம் 36 ஆல அடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்னோட வேல்யூ கிடைக்கும். சரியா? அடுத்த கேள்வி, ரெண்டு நம்பர் இருக்கு, அந்த ரெண்டு நம்பரும் இந்த ரேஷியோட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 4:9 இருக்கு. அவற்றுக்கு இடையான சராசரி விகிதாச்சாரம் 24. அப்ப அந்த ரெண்டு நம்பர் விகிதத்துல இருக்கு. அந்த விகிதத்துல இருக்கக்கூடிய நம்பருக்கு அப்ப இந்த நம்பரோட மீன் ப்ரொபோர்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 24. அப்படின்னா அந்த ரெண்டு நம்பருக்கும் இடையிலான டிஃபரன்ஸ் நேர்மறை வேறுபாடு பாசிட்டிவா வரக்கூடிய டிஃபரன்ஸ் அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்மள கேட்டிருக்காங்க. சரி ஓகே, என்ன பண்ணலாம்? மீன் ப்ரொபோர்ஷன் பத்தி நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நம்பர் ஏ, செகண்ட் நம்பர் பி. அந்த ரெண்டையும் பெருக்கி ஸ்கொயர் ரூட் எடுத்தா எனக்கு மீன் ப்ரொபோர்ஷன் கிடைக்கும். அவ 24 கிடைக்கும்ன்றது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஃபார்முலா வச்சு எனக்கு அவ்வளவுதான் தெரியும். அதை வச்சு நான் அப்ளை பண்ணிட்டு போனேன் அப்படின்னா என்னோட ஆன்சர் வந்து ஓகேவா? ரெண்டு நம்பர் விகிதத்துல இருக்கக்கூடிய ரெண்டு பங்குகளை நான் பெருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா நான் என்ன பண்ணணும்? இங்க எக்ஸ்ன்னு கொடுக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் 4x, ரெண்டாவது நம்பர் 9x. அப்ப அது ரெண்டையும் பெருக்கலாமா? 4x into 9x இது ரெண்டையும் பெருக்கி ஸ்கொயர் ரூட் எடுத்தாருன்னா எனக்கு மீன் ப்ரொபோர்ஷனான 24 கிடைச்சிருக்கும். ஓகே, அதுக்கு மேல பாருங்க 2x இருக்கா? அப்ப ஸ்கொயர் ரூட்ல இருந்து 1x வெளியே எடுத்துக்கலாமா? 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2, 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 3. அப்ப 2 3 6. அப்ப இந்த வேல்யூ ஃபுல்லா ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். இல்லன்னா நீங்க 4 into 9 36 x into x x ஸ்கொயர். அப்ப 36x ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 6x ன்னு கிடைக்கும். அப்ப இது எதுக்கு ஈக்குவல்னா 24க்கு ஈக்குவல். அப்ப xன்றது என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 4 ன்னு வரும். xன்றது எவ்வளவு 4 ன்னு வந்துருச்சு. இதுக்கு மேல டிஃபரன்ஸ் தான் கேட்டாங்க. ஒரு நம்பர் 4 பங்கு, இன்னொரு நம்பர் 9 பங்கு. அப்ப அந்த ரெண்டு நம்பருக்கு வித்தியாசம் 5 பங்கா? ஒரு பங்கு, அதாவது 5x. xன்றது 4 அப்படின்னா அப்ப 5xன்றது என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 20 இருந்திருக்கும். அப்ப நம்மளோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 20. இந்த கேள்வியை இவ்வளவோ சால்வ் பண்றதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன யோசிப்பாங்க, ரெண்டு நம்பர் இந்த விகிதத்துல இருக்கு, இதுக்கான டிஃபரன்ஸ் தான் கேக்குறாங்க. அப்ப பங்கு இதுக்கான டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 5 பங்கா இருக்கு. அப்ப கண்டிப்பா அதோட டிஃபரன்ஸ் 5ஆல டிவைட் பண்ற மாதிரி தான் இருக்கும். என்ன மாற்று கருத்துல பண்பு படி ப்ராப்பர்ட்டி படி அதுதான். ஆனா ஒரு நம்பர் 5ஆல டிவைட் ஆகுற மாதிரி தான் என்னோட ஆன்சர் ஈஸி. ஆனா இது டிட்டோ எக்ஸாமோட கேள்வி. எக்ஸாமோட கேள்வியில பாருங்க 4 நம்பருமே 5ஆல டிவைட் ஆகுற மாதிரி தான் இருக்கணும் போது கண்டிப்பா நமக்கு சைட்ல மெத்தட் ஞாபகம் இருக்கணும். ஓகேவா? அடுத்த கேள்வி, அடுத்து பாருங்க 11 15 மற்றும் அதாவது 11 15 19 மற்றும் 25 இந்த 4 நம்பரோடும் ஏதோ ஒரு நம்பரை கூட்டுனா கிடைக்கும் எண்கள் விகிதச்சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விகிதச்சமம் ப்ரொபோர்ஷனாலே நமக்கு தெரியும் 4 நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? 4 நம்பர்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 நம்பருக்கான ரேஷியோவும் தேர்ட் அண்ட் ஃபோர்த் நம்பருக்கான ரேஷியோவும் எப்படி இருக்கும்? சமமா இருந்துச்சு அப்படின்னா அப்பதான் அந்த 4 நம்பர் நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? விகிதச்சமம்னு சொல்ல முடியும். இங்க 4 நம்பர் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த 4 நம்பர் விகிதச்சமம் இல்ல. ஆனா இந்த 4 நம்பரோடும் ஏதோ ஒரு நம்பரை கூட்டுனீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த 4 நம்பர் எப்படி மாறிடும்? ப்ரொபோர்ஷனா மாறிடும் அப்படின்றதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப எந்த நம்பரை கூட்டுனா மாறும் அப்படின்றத என்னோட கேள்வி. ஆப்ஷன் இருக்கும்போது ஆப்ஷன் வச்சு கூட போலாம். ஆனா அதை விட ஒரு ஈஸியான மெத்தட் இருக்கு. அந்த 4 நம்பரை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்களேன். 19 25. இதுக்கு மேல என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 2 நம்பருக்கும் வித்தியாசம் பார்க்கணும். அடுத்தது தேர்ட் அண்ட் ஃபோர்த்துக்கு வித்தியாசம் பார்க்கணும். என்ன வருதுன்னு பாருங்க. வித்தியாசம் 6ன்னு வருதா? இப்ப இந்த ரெண்டு டிஃபரன்ஸ்க்கு ரேஷியோ எடுக்கணும். 2:3 சொல்லலாமா? ஓகே, இதுக்கு மேல இந்த டிஃபரன்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இந்த ரேஷியோ எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரேஷியோவை எடுத்துட்டு போய் தேர்ட் நம்பரோடும் செகண்ட் ரேஷியோவை எடுத்துட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்பரோடும் பெருக்கணும். 3 11 33 2 19 38
8 இதுக்கான டிஃபரன்ஸ் 33க்கும் 38க்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 5ங்களா. ஓகே, இங்க டிஃபரன்ஸ் பாருங்க, 2க்கும் 3க்கும் டிஃபரன்ஸ் 1. அப்போ ஒரு பங்குன்றது என்னது 5. அப்போ ஒரு பங்கான 5 தான் நான் என்ன பண்ணணும் கூட்டணும். சரியா? அப்போ ஒரு பங்குன்ற 5 தான் நான் கூட்டணும். அப்ப இந்த 4 நம்பரோடும் 5 கூட்டுனா இந்த 4 நம்பர் என்ன ஆயிடும் ப்ரொபோர்ஷனா ஆயிடும் அப்படின்றதுதான் என்னோட ஆன்சர். ஓகேவா? செக் பண்ணுவோமா? 4 நம்பரோட 5 கூட்டலாமா? 16. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 20. ஓகே, அடுத்தது இங்க பாருங்க 24. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 30. ரேஷியோ எடுக்கலாமா? 4:5. இதுக்கும் ரேஷியோ எடுத்து பாருங்க 4:5. இது ரெண்டு ஈக்குவல் ஆயிருச்சா? அப்ப இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்றோம் ப்ரொபோர்ஷன் சொல்றோம். இப்படிப்பட்டதுதான் நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? எப்பவுமே சேம் இதேதான். ஃபர்ஸ்ட் 2 நம்பர் செகண்ட் 2 நம்பருக்குமான டிஃபரன்ஸ், அந்த டிஃபரன்ஸ்க்கு ரேஷியோ எடுக்கிறீங்க. அந்த ரேஷியோ ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்துட்டு போய் தேர்ட் நம்பரோடும் செகண்ட் பார்ட் எடுத்துட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்பரோடும் பெருக்கணும். அந்த 2 நம்பருக்குமான டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிருங்க. அடுத்து அந்த ரேஷியோ டிஃபரன்ஸ் வரீங்க. இங்க ஒரு பங்குன்னு கண்டுபிடிக்கிற ஆன்சரை தான் நீங்க கூட்டணும். புரியுதுங்களா? சப்போஸ் இங்க டிஃபரன்ஸ் 2 பங்கா வந்திருந்தா இங்க வரக்கூடிய நம்பருக்கு இங்க வரக்கூடிய நம்பருக்கு அடிச்சு ஒரு பங்கு என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடும். ஒரு பங்கு தான் இந்த எந்த எண் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கு காரணம் ஒரு பங்கு. மறந்துடாதீங்க. ஓகேவா? 2 பங்கு 3 பங்கு சொல்லக்கூடாது, ஒரு பங்கு. ஓகேவா? அடுத்த கேள்வி. ஓகே, அடுத்தது பாருங்க, அதே மாதிரி 4 நம்பர் கொடுத்துட்டாங்க. அந்த 4 நம்பரோடும் ஏதோ ஒரு நம்பரை நீங்க கழிச்சீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய 4 எண்களும் விகிதச்சமமா இருக்கும், ப்ரொபோர்ஷனா இருக்கும்னா அப்ப எந்த நம்பரை கழிச்சா இது ப்ரொபோர்ஷனா ஆகும், விகிதச்சமமா மாறும்ன்றத நம்மள கேக்குறாங்க. இதுக்கும் சேம் அதே ட்ரிக்கை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த 4 நம்பர் எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து ஃபர்ஸ்ட் 2 நம்பருக்கும் டிஃபரன்ஸ், செகண்ட் 2 நம்பருக்கும் டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் 2 நம்பருக்கும் டிஃபரன்ஸ் 2, அடுத்த 2 நம்பருக்கும் டிஃபரன்ஸ் 4. ஓகேவா? அடுத்து ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா 1:2 வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்? எடுத்துட்டு போய் பெருக்குவோமா? 2 7 14, 1 11 11. அப்ப டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 3. இங்க ரேஷியோ டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1. ஓகே, அப்ப ஒரு பங்குன்றது என்னது இந்த டிஃபரன்ஸ் 3. சரியா? அப்ப நான் எந்த நம்பரை கழிச்சா அது எல்லாமே ப்ரொபோர்ஷனா மாறும் பாத்தீங்க அப்படின்னா 3ன்ற நம்பர் தான். சரிங்களா? இந்த ட்ரிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். புதுசா பாக்குறீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு 4 கொஸ்டினை இந்த ட்ரிக்ல பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்தது ப்ரொபோர்ஷன். இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு கேள்வினா இந்த மாதிரி கேட்பாங்க. இந்த சிம்பிளை பார்க்கும்போதே நீங்க அலர்ட் ஆயிடும். இது என்னது ப்ரொபோர்ஷன், விகிதச்சமன். அப்படி இல்லைன்னா அவங்க 4 வேல்யூஸை கொடுத்துட்டு இந்த 4 வேல்யூஸ் விகிதச்சமன் அப்படின்னு சொல்லி வார்த்தையா ப்ரொபோர்ஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா அந்த சிம்பிள் பார்த்தாலே அது ப்ரொபோர்ஷன். இதுக்கு மேல இதுல 4 நம்பர்ஸ் இருக்கும். நம்ம ப்ரொபோர்ஷனை பார்த்துட்டோம். ஒரு நம்பரை மட்டும் அவங்க கொடுக்கல, எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. இதைதான் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருப்பாங்க. எக்ஸ், பி, ஏ, கேன்னு எது வேணா கொடுப்பாங்க. இப்போ கண்டிப்பா அதை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ப்ரொபோர்ஷனுக்கு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் இன்ட்டு லாஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு செகண்ட் நம்பர் இன்ட்டு தேர்ட் நம்பர். ஏன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த் ஆர்டர் மாறக்கூடாது. அப்ப 4 நம்பர் இருக்கான்னா ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் பெருக்கிறீங்க அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா செகண்ட் அண்ட் தேர்ட் பெருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும். பெருக்கலாமா? அப்ப 27 × 63ன்றது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா 81 × x. இதை சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? எக்ஸ் கிடைச்சிரும். அடிப்போமா? ஒரு முறை 3 முறை. ஓகே, திரும்ப 3 நாள் அடிச்சோம் அப்படின்னா 2 1. அப்ப எக்ஸோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 21. ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. நம்ம சொன்னோமா ஒண்ணு ப்ரொபோர்ஷன் சிம்பிள் கொடுத்துருவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா அது வார்த்தையில இது 4 நம்பர் ப்ரொபோர்ஷன் ஒரு நம்பர் கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்க பாருங்க. 18, x, 50 அப்படின்றது விகிதாச்சாரத்துல இருந்துச்சு அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன ப்ரொபோர்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட், ஃபோர்த் ஆர்டர் எதுவும் மாற போறது இல்ல. நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இன்ட்டு லாஸ்ட். அப்போ 18 × 50ன்றது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா செகண்ட் இன்ட்டு தேர்ட். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயரா? சரி, ஓகே, எனக்கு எக்ஸ் தான் வேணும். அப்ப நான் உடனே என்ன பண்ணலாம்? இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாமா? எடுத்துருவோமா? எனக்கு என்ன வேணும்? எக்ஸ் தான் வேணும். இங்க இருக்கக்கூடிய ஸ்கொயர் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது ஸ்கொயர் ரூட்டா வருமா? ஓகே, இதை எப்படி எழுதலாம்னு பாருங்க. 18 9 × 2ன்னு எழுதலாமா? 50 25 × 2ன்னு எழுதலாமா? இப்ப இதுக்கு என்னால ஈஸியா ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியுமா? 2 2க்கு ஒரு 2 வெளியே எடுத்துலாமா? 9 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 3, 25 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 5, 6 6 5 30. அப்ப எக்ஸோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 30. ஆப்ஷன் பி தான் என்னோட ஆன்சர். ஓகேங்களா?
அப்ப இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா அதை முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நம்ம சின்னதா மடங்குகளா உடைச்சு எழுதி 2 வேல்யூக்கு ஒரு வேல்யூன்றதை டக்குன்னு வெளியே எடுத்தோம் அப்படின்னா ஈஸியா நம்ம ஸ்கொயர் ரூட் நம்ம சொல்லிடலாம். சரியா? ஓகே, ப்ரொபோர்ஷன்ல லாஸ்ட் டைப். ஓகேவா? எக்ஸாம் இது வரைக்கும் கேட்டிருக்க ப்ரொபோர்ஷன் கேள்வி எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். அதுல லாஸ்ட் டைப் இதுதான். ஓகே, இதுல என்னன்னா எக்ஸ் ஒய் இல்ல ஏ பின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த 2 லெட்டர்ஸும் என்ன ப்ரொபோர்ஷன், எக்ஸும் ஒய்யும் டைரக்ட் ப்ரொபோர்ஷனா இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனான்னு சொல்லியிருப்பாங்க. நேர் விகிதமா எதிர் விகிதமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை வச்சுதான் இந்த கொஸ்டின் நம்மளால அப்ரோச் பண்ண முடியும். நம்மளால நினைச்சோன்னெல்லாம் அப்ரோச் பண்ணவே முடியாது. இதுவும் லாஸ்டா 2025 ஜிடில இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதை இன்னும் வேல்யூஸ் எல்லாம் கொடுக்காம வெறும் ஃபார்முலாவே கேட்டிருக்காங்க. சரியா? அதுக்கு என்ன நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா நேர் தகவனா என்ன, எதிர் தகவனா என்ன, டைரக்ட் ப்ரொபோர்ஷனா என்ன, இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஓகேவா? டைரக்ட் ப்ரொபோர்ஷன் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ்ன்றது ஒய்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எக்ஸ் என்பது ஒய்க்கு நேர் தகவில் அமையும். அப்போ எக்ஸ் என்பது ஒய்க்கு எதிர் தகவில் அமையும்னா எப்படி எழுத, எக்ஸ் என்பது ஒய்க்கு எதிர் தகவில். அப்போ 1/y. அது என்னன்னா எக்ஸ் அதிகமா இருக்கும்போது ஒய் கம்மியா இருக்கும், ஒய் அதிகமா இருக்கும்போது எக்ஸ் கம்மியா இருக்கும். இந்த மாதிரி 2 பேரும் எப்படி இருப்பாங்கன்னா ஆப்போசிட்டா இருப்பாங்க. ஆப்போசிட்டா இருக்கிறது என்னது, எதிர் தகவு. டைரக்ட்லி இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதே நேர் தகவல் எக்ஸ் அதிகமா இருந்தா ஒய்யும் அதிகம், எக்ஸ் கம்மியா இருந்தா ஒய்யும் கம்மி. 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? இப்ப இதுக்கு மேல இதை எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரொபோர்ஷனல் எடுத்து நான் ஈக்குவல்ல போடணும் அப்படின்னா ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டியை நான் ஆட் பண்ணணும், ஒரு கான்ஸ்டன்ட் நான் ஆட் பண்ணணும். என்னன்னு எடுத்துப்போம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு கே ஒய்ன்னு சொல்லலாம். சரியா? எக்ஸ் ஈக்குவல் டு கே ஒய்ன்னு சொல்லலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுத்துட்டு ஈக்குவல் போடுறேன், கே 1 இருக்க இடத்துல கேன்னு போடுறேன். அப்போ கே பை ஒய். அப்ப இந்த மாதிரி இருந்தா அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இந்த மாதிரி இருந்தா அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இது அப்படியே ஒரு கொஸ்டினாவே கேட்டிருந்தாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த 4 ஆப்ஷன்ல எது எக்ஸும் ஒய்யும் எதிர் தகவில் இருப்பதற்கு சரியான கூற்றுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. எஸ்எஸ்சி ஜிடி 2025 கேள்வி. அப்ப பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஆன்சர். இதை இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்த ஒய் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க, பெருக்கலா வந்திருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கேன்னு வந்திருக்கும். சரியா? இதெல்லாம் தேவையில்ல, ஜஸ்ட் ஆனா இதே ஒரு கொஸ்டினா கேட்கும்போது கண்டிப்பா நம்ம அங்க பார்க்க வேண்டிய நீடு வருதாங்க. அதனால அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த கொஸ்டின்ல எப்படி அப்ரோச் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, எக்ஸ் என்பது ஒய்க்கு நேர் தகவில் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லிட்டாங்க. ஓகே, எக்ஸோட வேல்யூ 3 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்குமா, 5 இருக்குமா. அப்போ எக்ஸோட வேல்யூ 7.8 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்னங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்க, இது எக்ஸ், இங்க ஒய், இது ரெண்டுமே என்ன ப்ரொபோர்ஷன், டைரக்ட் ப்ரொபோர்ஷன் எனக்கு தெரியுது. அப்ப எக்ஸோட வேல்யூ 3 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 5 இருந்திருக்கு. அப்ப எக்ஸோட வேல்யூ 7.8 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்றது என்னோட கேள்வி. இப்ப இது டைரக்ட் ப்ரொபோர்ஷனா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பவுமே ஒரு பாக்ஸ் மெத்தட் நம்ம எல்லாத்துக்குமே மேக்ஸ்ல பாத்துட்டு வந்திருப்போம் இல்லையா, அததான் இங்க ஃபாலோ பண்ண போறோம். அப்ப ஒய் கண்டுபிடிக்க இது 2 குறுக்கு பெருக்கல் பண்ணி இங்க இருக்க வேல்யூவை நம்ம என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ண போறோம். அப்ப 7.8 × 5 டிவைடட் பை 3. சரியா? இந்த பாயிண்ட மறந்துடுங்க, அப்படியே அடிப்போம், அதுக்கு மேல பாயிண்ட் வச்சுக்கலாம். சரியா? இது 3ஆல போகுமா, 2 முறை, மீதி 1, 6 முறை. ஓகேவா? அடுத்தது 26 × 5 என்ன வரும் பாருங்க, 130 வருமா. அடுத்தது என்னோட ஆன்சர்ல மேல ஒரு புள்ளி இருக்கு இல்லையா, அப்ப நான் என்னோட ஆன்சர்ல என்ன பண்ணிக்கணும், ஒரு புள்ளி வச்சுக்கணுமா. அப்ப ஒரு புள்ளி வச்சு 0 போயிடுமா. அப்ப என்னோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 13. வேற எதுவுமே நீங்க சால்வ் பண்றது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்க, அதெல்லாம் உங்களோட விருப்பம். ஆனா டைரக்ட் ப்ரொபோர்ஷன் வரும்போது இது 2ஐயும் குறுக்கு பெருக்கல் பண்ணி இங்க இருக்க வேல்யூல என்ன பண்ணிக்கணும், டிவைட் பண்ணிக்கணும். பண்ணா உங்களோட ஆன்சர் வந்துடும். சரியா? அடுத்த ஒரு கேள்வி. அடுத்தது பாருங்க, அதே மாதிரி நேர் தகவல் அமையும் சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் மேத்ஸ்ல கேட்பாங்களா, அதுவும் ஜிடில கேட்பாங்களா, இதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படிலாம் யோசிக்காதீங்க. இன்னைக்கு பார்த்த 25 கேள்வியுமே எஸ்எஸ்சி ஜிடியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். சரியா? அதனால எங்க இருந்து வெளியெல்லாம் போகல, இது எல்லாமும் ஜிடில கேட்டிருக்காங்க. நேர் தகவல் அமையும் சொல்லிட்டு P1 வந்து 15 இருக்கும்போது Q1 630, அப்போ P2 6 இருக்கும்போது Q2 வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாப்போமா? அப்போ Pன்றது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q. இப்போ P1 15 இருக்கும்போது Q1 பாத்தீங்க அப்படின்னா 630, P2 6 இருந்தா Q2 என்ன அப்படின்றது என்னோட கேள்வி. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் நேர் தகவல் நான் என்ன பண்ணுவேன், Q2க்கு இது 2ஐயும் கிராஸ் பெருக்கல் பண்ணிப்பேனா. அப்போ 6 × 630 டிவைடட் பை 15 எவ்வளவு அடிக்க முடியுமா, அடிப்போமா. 5 3 15, 210 3 630. அதுக்கு மாதிரி திரும்ப 5ஆல அடிப்போமா, 42.
6 இன்ட்டு 42 என்ன வரும்? 240 252. அப்ப P1 P2 வேல்யூ 6 இருக்கும்போது Q2 வேல்யூ என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா 252 இருக்கும். ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். அப்ப டைரக்ட் ப்ரொபோர்ஷன் ஓகே, இன்டைரக்டா இருந்தா என்ன பண்றது பாத்துடலாமா? ஓகே, y ஆனது x க்கு எதிர்த்தகவில் உள்ளது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு y-யோ x-ன்னு சொல்லிட்டாங்க. இப்படி இருக்கும்போது x-ம் y-ம் என்ன ப்ரொபோர்ஷன் பாத்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப x ஓட வேல்யூ 3 இருக்கும்போது y ஓட வேல்யூ 6. ஓகே, அப்ப x ஓட வேல்யூ 8 இருக்கும்போது y ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. டைரக்ட் ப்ரொபோர்ஷனா இருந்தா இத ரெண்டையும் கிராஸ் பெருக்கல் பண்ணி இங்க இருக்க வேல்யூவா டிவைட் பண்ணனும். அதுவே இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனா இருந்துச்சு அப்படின்னா y கண்டுபிடிக்க மேல இருக்க வேல்யூ ரெண்டுத்தையும் அப்படியே பெருக்கிக்கணும். 3 into 6 divided by இந்த இங்க இருக்கக்கூடிய வேல்யூவை என்ன பண்ணிக்கணும் டிவைட் பண்ண by 8 அடிக்கலாமா? 3 times 4 times. இதுக்கு மேல ஏதாச்சும் அடிக்க முடியும்னா அடிக்க முடியாது. என்னோட வேல்யூஸ் பாக்குறேன் 9/4 வந்து நான் அப்படியே செலக்ட் பண்ணிடுறேன். 9/4 ஆல எல்லாமே கலப்பு பின்னமா இருக்கு, மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் இருக்கு. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி எழுதலாமா? 9/4 9 ஆல் டிவைட் பண்ணா என்ன வரும்? 2 times போகுமா? மீதி ரிமைண்டர் 1 நான் எதால டிவைட் பண்ணேன்? 4 ஆல டிவைட் பண்ணேன். அப்ப என்ன வந்திருக்கும்? x ஓட வேல்யூ 8 இருக்கும்போது y ஓட வேல்யூ 2 into 1/4 இருந்திருக்கும். ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. அப்ப நேர்த்தகவு எதிர்த்தகவு என்ன பண்ணணும்னு பாத்துக்கோங்க. இது நிறைய பேருக்கு புதுசா இருக்கும், ஏன்னா இது வரைக்கும் பெருசா யாருமே ஜிடில ஃபோக்கஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. ஆனா இது ஜிடியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, ப்ரொபோஷனாலிட்டில வரக்கூடிய கேள்விதான். சரிங்களா? ஓகே, இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு 3 கேள்வி ஹோம்வொர்க் இருக்கு. இது 3யும் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா சால்வ் பண்ணி பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? இது 3மே இந்த 3 ப்ரொபோஷனுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜிடிக்கு. அதனால இதுக்கு முன்னாடி யாரும் ப்ரிப்பேர் பண்ணலன்னா கூட இப்ப பார்த்து மிஸ் பண்ணிடாதீங்க, கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ.